ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பண்ணினேன் பணி ரெண்டண்டாண்டங்கே பாய்ந்தங்கோடி நிலைக்கவும் பரமகாந்தல சூளமென்னிட கரம்பிடி என ஈந்தனரு. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் சித்திக்குது. திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் ஆதி மனுமகன் என் தெய்வமாக, அந்த மனுமகனாக, அந்த மனுமகன் கலைகள் கமழுகின்ற பழமறை மனுமகனாக நமக்கு திருமறையாக பழமறையாக நமக்கு எப்பவும் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு அந்த பழத்தினை, அந்த ஞான பழத்தினை 4 வேதங்களாக நமக்கு எடுத்து வழங்கி இருக்கின்றார்கள். தங்களையே எடுத்து வழங்கி எப்பவும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து யமனை வென்ற திருமறை, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை நம்முடைய வேதமாமறைகளிலிருந்து ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை நமது தெய்வம் அவர்கள் எப்படி மாற்றி சிவனுடைய தங்களுடைய எல்லையில் எப்படி நம்மளை சேர்த்து ஆட்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை, அது யமனை வென்ற திருமறையின் சிறப்பாக, அந்த ஆயுதத்தின் சிறப்பாக அந்த திருமறையை எப்படி இங்கே நமக்கு வழங்கியிருக்காங்க என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 174, பக்கம் 128. தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கக்கூடியது. அப்படி ஆக்கும்போது சுட்டு தீய்த்து ஹிம்சித்து உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாச தீ உன்னை சுட்டு கொளுத்தி ஹிம்சியாது பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் பஞ்சபூதங்களில் மிகப்பெரிய பலம் வாய்ந்தது அந்த நெருப்பாகி அந்த தீ. அப்போ பூதம் என்றாலே பெருசு. அப்போ பஞ்சபூதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டம். அப்போது சர்வமும் அதுதான். அழிவும் அதில் தான் வருது. நமக்கு ஆக்கலும் அதுதான், அழிவும் அதில் தான். இப்போ மண்ணில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிலநடுக்கம், நீரில் எடுத்துக்கிட்டோம்னா சுனாமி, புயல், மழை, அது சிறிய அளவு. பிரம்மாண்டமாக வர்றது சுனாமி அலைகள். நம்ம இப்போ இந்த 2004 கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா. அடுத்தது நெருப்பு. அது இன்னும் ஒரு படி மேலே இருக்குது மற்ற 4ஐ விட. அது ஒரு பொறி தான், சின்னதாக தான் பட்டுச்சு அப்படின்னு நினச்சாலும் அது எல்லாத்தையும் அழிச்சிருது அல்லவா நெருப்பு.
அடுத்து காற்று அதுலேயும் மாசு வந்துருச்சு. இப்போ மிகப்பெரிய நகரங்களில் சுவாசிக்க முடியுதா, மாசு அடைந்திருக்கு அப்படின்லாம் செய்திகள் வருது அல்லவா. அடுத்து ஆகாயம். அப்போது அந்த ஆகாய மண்டலத்திலையும் அது அந்த காற்றின் மூலமாக மாசு படர்ந்து தான் இருக்குது. ஆக எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நம்மளுடைய அழிந்து போகிற அறிவினால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக இந்த மனிதனுடைய வெறியினால் இவையெல்லாம் நடந்தது. இறைவன் நடத்தலை. இறைவன் நல்லது தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை கேடாக மாற்றிக்கொண்டது யாருன்னா அந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த மனிதர்களாகிய நாம் தான், இன்னொருவர் அல்ல, அது நாம் தான் அல்லவா. இப்படிலாம் இருக்கிறப்ப அந்த நெருப்பு, அந்த தீயை பற்றி இங்கே பேசி வர்றாங்க இந்த திருவாக்கியத்தில். இப்போ என்ன பேசி வர்றாங்க? தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கக்கூடியது. அப்போது பாருங்க, தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி. இப்போது மற்ற நாலுலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் அசுத்தம் கலந்துருச்சுனாக்கா அது தன்மயமாக ஆக்கக்கூடிய வல்லபம் அந்த 4 இதுக்கும் இல்லை. எதுக்கு? நிலம், நீர், காற்று, ஆகாயத்துக்கு இல்லை. ஆனால் இந்த தீ அதில் போய் ஏதாவது கலந்துருச்சு அப்படின்னா அதை தன்மயமாக்கிடுது, பஸ்வமாக்கிடுது. அதை தான் இங்கே தெய்வம் அவங்க அந்த அருளுஷ்வை கொடுக்குறாங்க. இன்னொரு தடவை படிங்க. தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கக்கூடியது. அப்போ தன்மயமானதுனால அது சுத்தமாயிடுது அல்லவா. அப்படி ஆக்கும்போது சுட்டு தீய்த்து ஹிம்சித்து உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது. அப்படி உலகத்தீயினுடைய லட்சணத்தை இப்போ முதல்ல பேசி வர்றாங்க தெய்வம். அப்போ அப்படி அது மாற்றப்ப என்னென்ன நடக்குது? அது ஒரு வாதனை கொடுக்குது. நெருப்பு ரொம்ப பக்கத்தில் போக முடியுமா? முடியாது. கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கணும். அதை தான் இங்கே பேசி வர்றாங்க. அது அப்படி ஆக்கும்போது சுட்டு தீய்த்து ஹிம்சித்து உருவத்தையே மாத்திடுது. எது? அனித்தியத்தில் உள்ள தீ உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது. அப்புறம் கடைசியா தன்மயமாக ஆக்கி விடுகிறது. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொளுத்தி ஹிம்சியாது பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்போது அதே மாதிரி இறைவன்கிட்ட ஒரு அசலான தீ இருக்குது. இது வெளி உலகத்தில் உள்ள தீ. அங்கே விண்ணுலகத்தில் உள்ள நமது தெய்வம் அவர்களின் அந்த திருஆலவாயில் ஒரு தீ இருக்குதுங்க. அவர்களுடைய அந்த திருஆலவாயில் உள்ள தீ என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்கே அந்த வாதனை வரும், அது சுட்டு விடும், அது இம்சித்து விடும், அது தன்மயமாக்கிடும், உருமாத்திரும், தன்மயமாக்கிடும். இவ்வளவையும் செய்யுது அனித்திய தீ. இங்கே தெய்வம் அவர்களிடம் இருக்கின்ற அந்த தீயானது என்ன பண்ணுது அப்படின்னா வித்தியாசங்களை நல்லா பேசி வர்றாங்க, கவனிக்கணும். என்ன பண்ணுது? இங்க ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொளுத்தி இம்சியாது இம்சையே இல்லைங்க. பூ போல நிக்குது. உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். நம்மளுடைய பாவங்களை சுத்தம் பண்ணுதுங்க. இது தெய்வ ஆசானுடைய அந்த பிரம்ம பிரகாசத்தி. அப்படி ஒரு தீ இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த திருவாக்கியத்தில் தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க. அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி. அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி. அப்போ அந்த தெய்வ ஆசானிடத்தில் உள்ள தீ எப்படி இருக்குதுன்னா அது விபூதியாக இருக்குதுங்க. அது வெற்றி காண செய்யும் தீ, வெற்றி தருகின்ற பூ போன்ற தீ என்று நமக்கு திருமஞான குரல் திருவல்லிக்கேணி பிரசங்கம் 6வது திருவாக்கியத்தில்
அந்த வாசகத்தை மெய்க்கல்வி கலாசாலையில் புகுந்து தெய்வம் அவங்க அந்த பகாபதத்தை பகுபதமாக பிரித்து நமக்கு எடுத்து உரைத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போது அந்த விபூதி அது வெற்றி தருகின்ற பூ போன்ற தீயாக இருக்கிறது. அப்போ அதை நெத்தியில் பூசணும், உடம்புல பூசணும், கையில் பூசிக்குவாங்க, எல்லாம் பூசியிருக்காங்க அல்லவா. ஆக இப்படியெல்லாம் அதை பூசி இறைவனை வழிபடுதல் என்ற செயல்பாடுகள் அது மறுவிடுச்சு. அது அசலாக இருந்தது, அது நகலாக போயிடுச்சு. அதை திருப்பி தெய்வம் அவங்க அசலாக இப்போ கொண்டு வச்சுருக்காங்க. அப்போது யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி. அப்போ யமன் எல்லையில் அந்த யமபடர் அச்சத்தை வெற்றி காண செய்வது அந்த விபூதிங்க. அப்போ அந்த தீ அது வெற்றி தருகின்ற பூ போன்ற தீ. அப்போ இது அந்த தீ எப்படி இருக்கிறது அது தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அப்போ இதுக்கு நமக்கு இதே திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 256வது திருவாக்கியத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. தீ என்றால் என்ன, நிறையா இருக்குது இதுக்கு விரிப்பு. இங்கே அற்புதமாக அந்த பூ போன்ற வெற்றி தருகின்ற பூ போன்ற தீயினை நமக்கு 256வது திருவாக்கியத்தில் எடுத்து வழங்குறப்ப சுருக்கமாக நான் ஒரே வரியில் எடுத்துக்கிறேன். எம்முடைய திருவாக்கு ஒரு தீ வருதா. 255வது வாக்கியம். 255 படிங்க அந்த வாக்கியம். பக்கம் என்ன? பழைய அச்சுநூல் பக்கம் எண். வாக்கியம் எண் 255, பக்கம் எண் 186. அந்த ஒரு பேரா மட்டும் படிங்க. என்னுடைய திருவாக்கு ஒரு தீ, அது ஒரு கூராயுதம் என்று நீ நினைத்தால் ஒழிய அதன்படி சடேர் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நாம் 3 எட்டி எடுத்து வைத்து நெருங்கும் காலம் இது. அப்ப அந்த திருவாக்கு ஒரு தீ, அது கூர் ஆயுதம். அப்போ அந்த யமனை வென்ற அந்த திருமறை ஆயுதமாக இருக்கு அல்லவா. அப்போ அந்த திருமறையில் என்ன இருக்கு? நமது தெய்வம் அவர்களின் திருவாக்கு இருக்கு. அப்போ அந்த ஆயுதமாக இருக்கிறது அந்த திருமறை அல்லவா. இப்போ நம்ம அந்த தலைப்பு எடுத்துக்கிட்டது எப்படி நேராக பொருந்தி வருது? அது திருமறையின் சிறப்பாக அல்லவா இருக்கு. ஆக இப்படி நமக்கு அதை எடுத்து வழங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் அந்த தீயே விபூதி. அப்போது மான்மியத்தில் அகில வளம் வரும் பருவத்தில் தெய்வத்தினுடைய அங்க அடையாளம் செயற்செய்கை அடையாளங்களை பேசி வர்றாங்க. என்ன தெரியுங்களா? எங்கள் கதிபாத்திர நிதியரை அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரை தெய்வம் அவர்களுடைய அங்க அடையாளங்கள். இது தூல திருமேனியிலும் பொருந்தும், வேத திருமேனியிலும் பொருந்தும். இந்த வாசகங்கள் நிறைய சொல்லி வர்றாங்க. அகில பலம் வரும் பருவத்தில் இது வருது இந்த வாசகம். எங்கள் கதிபாத்திர நிதியரை அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரை ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போன் கூவுங்குரல் பேசும் மேகும் தொனி ஓசையரை. அவங்களுடைய அந்த ஆலவாயிலிருந்து வருகின்ற ஓசையை விரித்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, தீயெறி போன் ஜாடை அலங்கார விழியறை. அப்போது விழியில் ஒரு தீ இருக்குதுங்க. உடனே நம்ம கண்ணுக்கெல்லாம் வந்துட வேணாம். தெய்வம் அவர்களின் கண்கள் அது தூல திருமேனியில் அன்றைக்கு இருந்தது. அது அன்றைக்கே எப்படி இருந்ததுன்னா அது வேதமாக இருந்தது. அதை தானே சொல்லிட்டாங்க. அது தீ எரிபோன் ஜாடை அலங்கார விழியறை. அது எப்படி இருக்குன்னா அது திருவாக்காக இருக்குங்க. எம்முடைய திருவாக்கு ஒரு தீ. அப்போ இதல்லவா இப்போ இது இன்றைக்கு வேதத்தில் இருக்குதே. இப்போ அவர்களுடைய விழி தெரிகிறதா? தெரிகிறது. அப்போ ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களே என்று தெய்வ தேடு ஊடகத்தில் பேசி வர்றாங்களே. இந்த விழியழகு காட்டி விளைந்த காமம். அப்போ அதல்லவா நமக்கு கண்ணாக இருக்கிறது. அப்போ அந்த கண்ணெலாம் நம்ம ஏற்கனவே
குருமுராதியில் வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? கண்ணான நூலாகும் குருமுராதி கனகமணி காமிலாய் காட்டும் காப்பே. அப்போ தீயறிவோன் ஜாடை அலங்கார விழியரை கற்பாறை மலையின் மீது பனியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறத்தினை உடைய தலையின் முடி விளங்கும் சிகையரை மெல்லிய மினுகிய திருமேனியரை. 2 காட்சி இருக்கு எல்லாத்துலேயும். தூல திருமேனியில் அன்று பார்த்தார்கள், இன்றைக்கு இது வேத திருமேனியிலும் இவைகளை எல்லாம் தரிசனம் செய்யலாம். மெல்லிய மினுகிய திருமேனியரை உடுக்கை சங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரரை இவை போல் அனந்தானந்தம் அங்க அடையாளமும் செயற்செய்கை அடையாளமும். பாருங்க, 2ம் கொடுத்துட்டாங்க. இவை போல் அனந்தானந்தம் அங்க அடையாளமும் செயற்செய்கை அடையாளம். அன்றைக்கு அனந்தாதி தேவர்கள் அங்க அடையாளமாக தரிசனம் செய்தார்கள். இன்றைக்கு தெய்வ தேடுபாடுடையவர்கள் செயற்செய்கை அடையாளமாக வேதத்தில் தரிசனம் செய்யலாம். இது இன்னும் விரிவாக பேசலாம். இப்போ இது தீக்காக இதை நான் எடுத்துக்கிட்டேன். இவை போல் அனந்தானந்தம் அங்க அடையாளமும் செயற்செய்கை அடையாளங்களும் நுட்பமாக விளைவேறி பெருகி வரா நின்ற எங்கள் தலையலங்கார குலமாதவ நலநாதன ஜல ஆசனரை குறிவைத்து காட்டி காட்டி முன்பழமை பாட்டு வேத கிரந்தங்கள் விரிந்து விளங்க வந்து நின்று இலங்குவது ஆனது என்று அகிலவலம் வரும் பருவம் எடுத்துரைக்கிறது. ஆக இப்படியல்லவா இருக்கிறது அந்த தீயரி போன் ஜாடை அலங்கார விழியர். இப்படி நான் அதை திருவாக்காக தரிசனம் செய்கிறேன். கண்கள் அல்ல. எது கண்கள்? அந்த திருவாக்கிற்கு பேர் கண்கள். கண்ணுக்கு பேர் திருவாக்கு அல்ல, திருவாக்கிற்கு பேர் கண் அல்லவா? ஆக இப்படி நான் அந்த தீயினை அது எவ்வளவு பெரிய அது தன்மயமாக ஆக்கக்கூடியது அல்லவா இந்த திருவாக்கு. அப்போ அது சோதி திருவாக்கு சுத்த நித்த முத்தி நெறி என்று ஊழி தீர்ப்பு கண்ணி எடுத்துரைக்கிறது. திருவாக்கு எவ்வளோ இருக்குது. அப்போ அது ஆப்பான தணிகையரின் சுதன் சொல் வாக்கு அமுதம். அதல்லவா அமுதம். அது அமுதம். இது அருஞான குருமுராதி. அது திருவாக்கு ஒரு தனி தலைப்பை எடுத்து விரித்து பேசலாம். நிறையா எடுத்து நம்முடைய வேதமாமரைகளில் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சிலதை தான் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆக இப்படி நான் அந்த விபூதியை தரிசனம் செய்கிறேன். அப்போ வேத சாட்சியாக அந்த அசல் திருநீற்றை உனக்கு அறிவித்து அணிய வைத்த பிறகல்லவா நீ இந்த நகல் சின்னங்களை தானாக உதறி தள்ளினாய் என்று திருமஞான குரலில் பேசி வர்றாங்க. அசல் திருநீர் அது எப்படி இருக்குது? அது திருவாக்காக அல்லவா இருக்கிறது. அதை இப்போ பூசியிருக்கமே, நெத்தியில் பூசலை, நாவுல பூசியிருக்கோம். நாவில் நினைவில் பூசியிருக்கோம். நினைவில் பூசினதுனால அது இப்போ நாவில் வருது அல்லவா? இப்படி நான் அந்த தீயினை உணர்கிறேன். அப்போ இப்படி அது ஹிம்சியாது நம்மளை எதுவும் பண்ணாமல் நம்மளுடைய மனத்தில் உள்ள அழுக்கை அது சங்காரம் பண்ணியிருக்கே. யமனையே சங்காரம் பண்ணியிருக்குதே அந்த வாக்கு, அந்த மௌனதாரை. அது திருவேதமாக அல்லவா இருக்கிறது. அப்போது அது உணர்வு படிங்க. யமனனுகா ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொளுத்தி ஹிம்சியாது பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி. அப்போ யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி. அது வெற்றிமேடு அல்லவா? யமனனுகா வெற்றிமேடு ஏற்கனவே நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? மெய்வழி என்றோர் மேடு கண்டனவே. அது வெற்றிமேடு. அது வெற்றி வேலாக அல்லவா நம்ம அதை பெற்றிருக்கிறோம், அந்த வேல். ஆக இப்படி அந்த வேலானது அது திருவாக்காக இருக்கிறது. ஷேப்பை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அது சொல்லுவாங்க, கண்களும் அதே மாதிரி தானே இருக்குது, வேல் தெரியுதுங்களா அப்படின்னு. ஆனால் இங்கே அது வேதத்தில் 255வது வாக்கியம் என்ன உரைக்கிறது?
எம்முடைய திருவாக்கு ஒரு தீ. அப்போ அதல்லவா வேல் நமக்கு, அது ஒரு கூறாய், அது கூறு ஆயுதமாச்சே. இப்போ தெரியுதா வேல்? அதை நமக்கு 4 வேதங்களாக எடுத்து வணங்கியிருக்காங்களே. ஆக இப்படி நான் அந்த யமனை வென்ற திருமறையை, அந்த ஆயுதத்தை நான் தீயாக நான் தரிசனம் செய்கிறேன். ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் திருமறை குருபெருமானாக, வேதம் ஆசான் திருமேனியாக, திருமறை குரு தின் திருமேனியராக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நமக்கு அந்த ஆயுதமாக நின்று நமக்கு அந்த யமபயத்தை மாற்றி சிவனெல்லையில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.